அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 298. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். புறந்தூய்மை என்றால் உடலினுடைய வெளிப்புற தூய்மை. நீரான் அமையும் என்றால் தண்ணீரினால் நன்னீரினால் அமையும். அகந்தூய்மை என்றால் உள்ளத்தினுடைய மனத்தினுடைய தூய்மையானது வாய்மையார் காணப்படும் என்றால் உண்மை தன்மையால் அறியப்படும். அதாவது ஒருவனின் உடலின் புற தூய்மையானது நல்ல நீரினை கொண்டு தூய்மை செய்வதனால் உண்டாவதை போல அவனது உள்ளத்தினுடைய மனத்தினுடைய தூய்மையானது அவனுடைய அந்த உள்ளத்தினுடைய உண்மை தன்மையை, வாய்மை தன்மையை கொண்டு அறியப்படும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளிலே இருக்கின்ற 133 அதிகாரங்களிலே 10 அதிகாரங்களின் பெயர்கள் உடைமை என்று முடிவதாக அறிகிறோம். ஒரு நாயகன் தனது உள்ளம், தனது மனம் கலங்கமற்றது, வாய்மையானது, தூய்மையானது என்று தன்னை பற்றி தவறாக நினைக்கின்ற தனது உடன் பிறந்த அண்ணனுக்கு எடுத்து உரைப்பது போல உருவாக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணனே கேளுங்கள், எனது மனம் கலங்கமற்ற மாசற்ற பொன் மனம் என்பதை நீங்கள் விரைவிலே காணுவீர்கள், உணர்வீர்கள். அவ்வாறு நீங்கள் உணர்கின்ற அந்த நாளிலே, அந்த இனிய வேளையிலே என்னை உள்ளது உள்ளபடியாக நல்லபடியாக புரிந்து கொண்ட அந்த நிலையிலே இப்போது பிரிந்திருக்கின்ற நீங்கள் என்னை வந்து சேருவீர்கள். ஏனென்று சொன்னால், ஒருவருக்கு துன்பம் வருகின்ற போது, அவனை இருள் சூழ்கின்ற போது, வெளிச்சம் இருக்கின்ற நேரத்திலே அவனுக்கு பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அவரது நிழல் கூட அவனை விட்டு பிரிந்து செல்லும் என்பதையும், திரும்பவும் அவன் வெளிச்சத்திற்கு வருகின்ற போது, வெளிச்சம் அவனை வந்து அடைகின்ற போது, வாய்மை என்கிற ஒளி வெள்ளம் அவனை சூழ்கின்ற போது அவனது நிழல் அவனை தேடி வந்து அவனை இணைந்து நிற்கும் என்பதை நான் அறிவேன். எனவே எனது அகத்தூய்மையை, அந்த பொன் மனத்திலே இருக்கின்ற வாய்மையை நீங்கள் உணர்ந்து என்னுடன் இணைந்து செயல்பட என்னை நோக்கி வருகின்ற காலம் தூரத்திலே இல்லை, அது விரைவிலே நிகழும் என்று வாய்மையினுடைய, தனது உள்ளத்தினுடைய தூய்மையினுடைய மகத்துவத்தை அந்த நாயகன் ஓங்கி உரைக்கின்ற அந்த ஒப்பற்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1974 வெளிவந்த உரிமை குரல். வாலியினுடைய அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க TM சௌந்தரராஜன் மிகுந்த பாசத்துடனும் ஊருக்கத்துடனும் பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம், என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம், நாளை அந்த வேலை வந்து என்னை சேரலாம், நாளை அந்த வேலை வந்து என்னை சேரலாம், உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது, வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது,
உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது. வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது. என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம். என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம். நாளை அந்த வேலை வந்து என்னை சேரலாம். நாளை அந்த வேலை வந்து என்னை சேரலாம். எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, ஒருவரது உடலினுடைய புற தூய்மையானது நல்ல நீரினை கொண்டு அந்த உடலை தூய்மை செய்வதனால் உண்டாவதைப் போல அவரது உள்ளத்தினுடைய மனத்தினுடைய தூய்மையானது அவருடைய அந்த மனத்தின் அந்த உள்ளத்தினுடைய உண்மை தன்மையை அதனுடைய வாய்மை தன்மையை கொண்டு அறியப்படும் என்கிற வாய்மை என்பது என்ன என்பது தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் வாழ்க்கையிலே வாய்மையுடன் நமது உள்ளத்திலே உண்மை இருக்குமாறு செயல்பட்டு சிறப்புகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 299. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.